أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله ما خلق كل دابة من الماء فمنهم من يمشي على بطنه ومنهم من يمشي على رجلين ومنهم إلى آخره صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்று எடுக்கும் பொழுது ஜீவன் அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்ட உலகில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவகாரியங்களின் மீதும் கருணை காட்ட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடக்கூடியது. அது எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, மனித வர்க்கத்தையும் தாண்டி உலகில் நடமாடும் அனைத்து ஜீவன்கள் மீதும் கருணை பார்வை என்பது நமக்கு வேண்டும். அல்லாஹ் சொல்லும் பொழுது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கின்றான், பூமியில் சுற்றித் திரியும் எந்த ஜீவராசியும், ஏன் ஆகாயத்தில் பறக்கும் பட்சிகளும் உங்களை போன்ற சமுதாயம்தான், ஒரே கூட்டு குடும்பம்தான் என்ற உணர்வை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஏனென்றால் அவனுடைய இன்னும் சொல்லப்போன இந்த மனித சமுதாயத்தை விட அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்ட ஏனைய சமுதாயங்கள் இருக்கின்றது, ஏனைய படைப்பினங்கள் இருக்கிறது, இதனுடைய ஒரு ஒற்றுமை போன்று மனித சமுதாயத்தில் இல்லை. அல்லாஹ் படைத்த படைப்புகளில் இரண்டு கால்களில் நடக்கக்கூடிய மனிதன், கோழி, இன்னும் பறக்கக்கூடிய பறவைகள், இதெல்லாம் உண்டு. நான்கு கால்களில் நடக்கக்கூடிய பிராணிகளாக இருக்கக்கூடிய வனவிலங்குகள், அதில் வனவிலங்குகளும் இருக்கிறது. வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்க்கக்கூடிய வஸ்துக்களும் இருக்கிறது. அதே போன்று இன்னும் அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்டது கையும் காலும் இல்ல, மொத்தத்துக்கு தன்னுடைய வயிற்றினாலேயே ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகளையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். பாம்பு, புழு, பூரான் போன்ற இந்த வஸ்துக்களை எல்லாம் பார்த்தால் தங்களுடைய வயிறுகளினாலேயே இது நடக்கக்கூடியதாக, இடம்பெறக்கூடியதாக இருக்கும். இப்படி அல்லாஹ் தஆலா நீரில் வாழக்கூடியது, நீந்தி கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கும் அல்லாஹ் தஆலா ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான். இதன் எல்லா விஷயங்களின் மீதும் நாம் கருணை காட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்றானே, உங்களை போலதான் உங்களை படைச்சிருக்கின்றேன். இப்ப ஒவ்வொரு விஷயங்களும் சில விஷயங்களை நாம் மனிதனும் ஒப்பிட்டு பார்ப்போம். மனிதன் நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், நம்மளை போல மருத்துவத்தில் சிறந்தவர் யாரும் இல்லை. முதன்மையாக மருத்துவம், ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்ப்போம். மருத்துவத்தில் மனிதனை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் நம்மை விட தெளிவாக இருக்கக்கூடிய சில பிராணிகள் இருக்கின்றது. தங்களுக்கு விஷம் தீண்டப்பட்டால் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மைகள் அல்லாஹ் தஆலா அவருடைய உடம்பிலே வைத்திருக்கின்றான். இன்னும் சொல்வதாக இருந்தால், விஷத்தை முறிக்கக்கூடிய பொருள்கள் எது என்று தேடி செல்லக்கூடியதாக இருக்கும். ஒண்ணு இல்ல, பெரிய விலங்குகளை நம்ம பார்க்க வேணாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலிங்க, எலிக்கு விஷத்தை வைப்பாங்க. எலியை கொள்றதுக்காக வேண்டி என்னென்னமோ நம்ம பாய்சன் எல்லாம் வச்சாங்க முன்னாடி. இப்பதான் அட்டை போல வச்சு ஒட்டிக்கிறாப்புல ஆக்கிட்டாங்க. இந்த பாய்சன் எல்லாம் வைப்பாங்க பிள்ளைகள் போடுறதுக்குரியது இதெல்லாம். ஆனா இதை நல்லா சாப்பிட்டு அது மயக்கமாக இருக்கக்கூடிய சமயத்தில் நேர போய் தண்ணியை குடிச்சிச்சுனா போதும், அதோடைய வசம் எல்லாம் முடிஞ்சிடும். தன்மைகள் அல்லாஹ் தஆலா அதற்கு தண்ணியை தேடி ஓடக்கூடியதாக இருக்கும். அதுக்குள்ள அதற்கு மரணம் என்பதை எழுதி விட்டால் அது மௌத்தா போயிடும். இல்ல அப்படின்னா தண்ணியை குடிச்சிச்சு அப்படின்னா அது வாழ ஆரம்பிச்சிடும், இதை விட அதிகமாக அது சேட்டை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி ஒவ்வொரு வஸ்துக்களும் பார்க்கும் பொழுது தங்களுடைய அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மைகளை பற்றி பார்க்கும் பொழுது, பாம்பும் கீரியும் சண்டை போடும். அந்த கீரி கொத்தக்கூடிய சமயங்களில், பாம்புகள் கொத்தக்கூடிய சமயங்களில் அதை முறிக்கக்கூடிய தன்மைகளை அது தேடி செல்லும். இப்படி ஒவ்வொன்றும் ஒண்ணு இல்ல, நாய் இருக்கும் எப்பயுமே இது
அசைவ உணவுகளைத்தான் சாப்பிடக்கூடியதாக இருக்கும், ஜோலி இதெல்லாம் சாப்பிடுறோம். தனக்கு செரிக்கல அப்படின்னா இந்த நாய் பூனை எல்லாம் பார்க்கலாம், நேர போய் என்ன செய்யும், புல்லுகளை புல் இருக்குது அந்த புல்லை கடிச்சு திங்கும். ஏன்னா அதில் அந்த செரிமான தன்மை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதனால அதை தேடி போகுது. அப்ப நம்மை விட மருத்துவத்தில் அது எவ்வளவுக்கு உயர்ந்ததாக இருக்குன்னு பாருங்க. விலங்கினங்கள் இதற்கு யாரு கற்றுக் கொடுத்தது? சரி, இவன் பில்டிங்ல கட்டிடங்கள் கட்டக்கூடியதுல பெரிய ஒரு 110 மாடி கட்டிடம் கட்டுறான், பெரிய ஆகாயத்தை தொழக்கூடிய அளவிற்கு கட்டுறான். இவன் தான் பெரிய புத்திசாலி என்பதாக மனிதன் எண்ணிக்கொண்டிருந்தால் இவனை விட புத்திசாலி தலமாக இருக்கக்கூடிய ஜீவராசி எதுன்னு பார்த்தா தூக்கணாம் குருவி கூடு இருக்குது. இந்த தூக்கணாம் குருவி கூட பார்த்தா அது கட்டக்கூடியது ஒரு சிம்பில் கட்டக்கூடியது நம்முடைய 10 விரல்களால் பீத்தால் கூட பிக்க முடியாது, அந்த அளவுக்கு அது ஆகார முறையில கட்டும். இன்னும் இந்த சிட்டுக்குருவி, சின்ன தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த சிட்டுக்குருவிகள், அந்த தேன் சிட்டில் அதை விட சிறிய குருவிகள் பார்த்தோம்னா 2 இலைகளை அது அழகாக பஞ்சை திரித்து கொண்டு அந்த 2 இலைகளின் பச்சை இலைகளுக்கு மத்தியில ஓட்டையை போட்டு 2 இலைகளை அது கட்டி வைக்குது அதுடைய வாயால. அப்ப இந்த ஜீவராசிகளுக்கு இதுக்கெல்லாம் தங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றி அதற்கு யார் கற்றுக் கொடுத்தது? அது எல்லாம் நம்மை விட சிறந்ததாக இருக்குது. அல்லது ஒற்றுமையில் நான் மனிதன் சிறந்ததாக இருக்குங்க, எல்லா சமுதாயமா ஒற்றுமையா இருக்காங்க, எல்லாமே ஒன்னா இருக்காங்க, உண்மையிலே அதுல இல்ல. மனிதன் அல்லாஹு தாலா சொல்லி காத்தா நம் என்ற அந்த எறும்பை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அந்த ஒற்றுமையை பற்றி அது சொல்லும் பொழுது அது தன்னுடைய சமுதாயத்திற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த எறும்பு பார்த்து சொல்லும், உங்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் புகுந்து கொள்ளுங்கள், அதாவது உங்களுடைய பொந்துகளுக்குள், உங்களுடைய அறைகளுக்குள், உங்களுடைய இருப்பிடத்திற்குள் நீங்கள் புகுந்து கொள்ளுங்கள். ஏன்னா சுலைமான் ஸலாம் அவங்களோ அவருடைய பட்டாளம் வர்றாங்க, தெரியாம உங்களை மிதிச்சிருவாங்க. அப்படிங்கறதுனால என்ன செய்யுங்க, நீங்க எல்லாம் உங்களுடைய கூட்டுக்குள்ள போய் படுத்து அடைஞ்சுக்குங்க அப்படின்னு அந்த தலைமை எறும்பு சொல்லிச்சு. தன்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு அந்த எறும்பு உடனடியாக தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியது செஞ்சிச்சு. அதனால அல்லாஹ் தஆலா அதை சிலாகித்து சொல்கின்றான். தலைமைத்துவம் என்பது எப்படி இருக்கணும், நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு இன்னல்கள் எடுக்கங்கள் வருகிறது என்றால், ஒரு சூழ்நிலைகள் வருதுன்னா அதை காப்பாற்றக்கூடியதாக இருக்கணும். ஐயோ வந்துருங்க, இதோ விட்டுருங்க, இதோ விட்டுருங்க அப்படின்னு இவர் பயந்து இவரே என்ன செஞ்சிருது, எல்லாத்தையும் கழிச்சு விடுறாருன்னா இது சமுதாயத்திற்கு தலைமைக்குரிய பொறுப்பு அல்ல. அவர் அதற்குரிய தகுதியற்றவராக இருக்கின்றார் என்பதுதான். அருமைக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்மை விட எறும்பு அதிகமான முறைகள் அதில் இருக்கின்றது. காகத்தை பாருங்கள், காகம் நம்மை விட அதற்கு ஒன்றுக்கு உணவு கலைத்து விட்டால் உடனடியாக தானாக சாப்பிட்டு வயிறு நஞ்சிட்டு போகணும்னு நினைக்காது, அங்க உடனே கத்தும், கூப்பிடும், காக்கான்னு கூப்பிட்டு எல்லா காக்காவும் வந்துடும். வந்த உடனே எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அங்க சாப்பிடுங்க. தனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, தன்னுடைய இனத்திற்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய சமயத்திலும் எல்லா அனைவர்களையும் கூப்பிட்டு அந்த இடத்துல நிப்பாட்டிடும் காக்கா. அப்ப மனிதனை விட சிறந்ததாக ஒரு காகம் இருக்கின்றது, ஒரு எறும்பு இருக்கின்றது, கூட்டத்தை அனுசரித்து கூட்டத்தை அரவணைத்து நடத்துவது. அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தான் சொல்றான், அது வெறும் வயிறோட காலி வயிறோட காலையில கிளம்பி போகுது. அது போகக்கூடிய சமயங்கள்ல என்ன சொல்லிக்கிட்டு போகுதுன்னு தெரியுமா, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே போகுது. எங்க கிடைக்குமோ கிடைக்காதெல்லாம் பார்க்கல, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தே கூட்டமாக போகின்றது. அல்லாஹ் சொல்றான், தஸ்பீஹ் செஞ்சுட்டு அது போகுது. அதனால நீங்க அதை என்ன செய்யாதீங்க, துன்புறுத்தாதீர்கள். ஒண்ணு நமக்கு இடையூறாக வரக்கூடியது பாம்பு, தேளு, இது போல மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அந்த தீங்கு விளைவிக்கக்கூடியதை கூட எப்படி சொன்னார்கள் என்றால், அது வதை செய்யாதீர்கள். அதை போட்டு அடிச்சு முதல் அடிச்சு இது செஞ்சு அப்படியே கொடுமைப்படுத்துறது இருக்கிற அது கூடவே கூடாது மார்க்கத்துல. அத ஒரே அடி அல்லது 2 அடி, அதிகபட்சம் 3 அடியில் அதை கொன்று விட வேண்டும். தலையில பார்த்து நல்ல ஒரு அடி, அவ்வளவுதான். அப்ப அதை அடிச்சுட்டு கூட என்ன செய்யுங்க, நீங்க தூக்கி குழி தோண்டி போச்சா கூட பிரச்சனை இல்லை. ஆனா சிலர் என்ன செய்வாங்க, திரும்ப வந்துரும், இது பிடிச்சு வந்துரும் அப்படின்னு நினைச்சு தீய வச்சு கொளுத்துவாங்க. இது மார்க்கத்துல கூடவே கூடாது, ஹராம்.
தீயிட்டு கொளுத்துவது என்பது ஹராமான ஒன்றா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பச்சை இலைகளை கூட நீங்க தீ வைத்து கொளுத்தாதீர்கள் என்பதாக. ஒரு இலைகளை கூட, பச்சை இலைகளை கூட நீங்க தீ வச்சு கொளுத்தாதீங்க. ஏன்? அதனுடைய பசுமை தன்மை இருக்கும் வரை அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கும். எப்பொழுது காய்கின்றதோ அப்பொழுதுதான் அது மரணத்தை எய்துதாகும். அப்பத்தான் நம்ம தீ வச்சு கொளுத்தணும் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த நம்ம சாதாரண தீ வச்சு கொளுத்துறோம் அப்படின்னா இது ஒரு உயிர். எந்த உயிரையும் தீயிட்டு கொளுத்துவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை பற்றி நாம் விளங்க வேண்டும். அப்பொழுது எல்லா ஜீவராசிகளையும் நாம் அதற்கும் அன்பு காட்ட வேண்டும். அதுகளையும் நாம் அதற்குரிய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுது. அதனால வீட்டுல நாயை வளர்த்துக்கலாமா அப்படின்னா கேட்காதீங்க. நாய் என்பது நஜீஸ். இந்த நஜீஸை நாம் தவிர்த்துதான் இருக்க வேண்டும். அதை உங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி உங்களுடைய வீட்டிலுடைய கொள்ளையில வச்சு நம்ம நடத்துறோம் அல்லது தோட்டத்தை வச்சு நடத்துறோம்னா அது நடத்தலாம். அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கம் சொல்லக்கூடியது. எதை பேசினமோ எதை கேட்டமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம்ம ஆக்கி அருள்வானாக. வாஹ் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.